அஜோ ஏம்மா? டின்னர் இடியாப்பமும் வெஜிடபிள் ஸ்டூவும் பண்ணலான் இருக்கேன். ஓகேவாம்மா? ஓகேம்மா, பண்ணு. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ ஸ்டூ பண்ணுறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸ்பைசஸ்ஸு, க்ரீன் சில்லி, கேரட்டு, பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். ஸோ ஆரம்பிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு குக்கர்லேயே பண்ணுறேன், ஏன்னா அப்படியே ஒரு விசில் விட்டுட்டா நல்லா ஈஸியாக ஆகிடும். ஸோ ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரே ஒரு பே லீஃபு, ஒரு பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அவ்வளோதான். சும்மா அதை இப்படி இப்படி பண்ணிட்டு அடுத்தடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கட்டும். ஸ்டூ வந்து ரொம்ப ஈஸி ரெசிபி, ஈஸியாகவும் இருக்கும், மைல்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இருக்காது. இவ்வளோ தான் ஸ்பைசஸ்ஸு. வெறும் கரம் மசாலா ஐட்டம்ஸு, 3 வெங்காயம், க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒன்று தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி எல்லாம் சும்மா அப்படியே உடச்சி போட்டிருக்கேன், காரம் வேண்டாமேன்னு. வெங்காயம் நல்லா கிளாஸ் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, சரி நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் இல்லை, கிளாஸ் கலரில் மாறினாலே போதும். ஸோ வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் வதங்கட்டும். நான் எல்லாத்துக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் போட்டுடுறேன். கேஸ் பற்றாக்குறைன்னு சொல்கிறதுனால இண்டக்ஷனில் தான் பண்ணுறேன். இண்டக்ஷன் இன்னுமே சீக்கிரம் ரெடி ஆகிடுது. ஸோ ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10-15 மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மெயினாக என்னென்னா, எல்லா காயும் போட்ட உடனே நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ தேங்காய் பால் முன்னாடியே எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் எடுத்து வச்சிடணும். செகண்ட் பாலை ஊற்றி நம்ம காய் வேக வைக்க போகிறோம். ஸோ லிட்டை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் பால் ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேருக்கு போடுறேன். அடிக்கு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு வாசனை போட்டோம், பச்சை வாசனை போட்டோம். கொஞ்சம் தான் போடணும், ஏன்னா ரொம்ப மசாலா ஃப்ளேவர் வரக்கூடாது. இது ஸ்டூவில் நம்ம குருமா அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா மசாலா போடலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிகப்படுத்தலாம், மசாலாஸ் கரம் மசாலாஸையும் அதிகப்படுத்தலாம், அப்படி சொல்கிறேன். ஸோ இது ஸ்டூன்றனால நம்மளுக்கு வந்து அந்த சூப் மாதிரி தான் இருக்கணும். அடுத்து க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். காயெல்லாம் போட்டுடுறேன். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி கடைசியாக போடுறோம். நம்ம எல்லாத்தையுமே விசில் தான் விட போகிறோம். ஸோ எல்லாம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். எண்ணெயில் ஃப்ரை ஆகும் போது அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ நான் உப்பு வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டேன். லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அதுக்கே எனக்கு
இந்த பச்சை மிளகா காரம் தெரியுது. இந்த பச்சை மிளகாவெல்லாம் நம்பவே முடியல. திடீர்னு காரமாக இருக்குது, திடீர்னு காரம் இல்லாமல் இருக்குது. ஸோ போதும். நம்ம வந்து செகண்ட் பால், தேங்காய் பால் செகண்டு பாலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் உப்பு செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் தேவைப்படுது. மேலே தக்காளி போட்டுட்டு கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதை போட்டுறேன். ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்ம ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். காயெல்லாம் சின்ன சின்னதாக தான் வெட்டியிருக்கேன். ஸோ ஒரு விசில் கூட போதும். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம விசில் விட்டுறலாம். இப்போ பொறுமை காப்போம். ஸோ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு விசிலே போதும், நான் 2 விட்டுட்டேன். நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம திருப்பி இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தவுடனே ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். ஸோ ஒரே ஒரு கொதி வரட்டும். இண்டக்ஷனில் டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ ஒரு கொதி. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வற்றினோன்னா ஒரு கொதி ஊற்றலாம். கொஞ்சம் வற்றட்டும், ஏன்னா 2 பேருக்கு தான் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அஜுக்கு காயெல்லாம் இருந்தால் சாப்பிடவே மாட்டார். பேபிக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்மாஷ்டு, அவ்வளோதான் போதும். அப்புறம் ரொம்ப பண்ண மாட்டிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இதை விட்டுட்டு கொதிலாம் வரணும்னு இல்லை, இந்த சூட்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா ரைஸ் ஃப்ளார். நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பண்ணுறதுனால கைவசம் ரைஸ் ஃப்ளார் இருக்குது. ஸோ அதை நான் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுறேன். ஸோ இது வந்து இது ஸ்டூவில் ஸோ தண்ணி போல் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ரைஸ் ஃப்ளாரோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்காகும். நம்ம சூப்பெல்லாம் எப்படி பண்ணுறோம் அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு. எனக்கே இப்படி கலர் வந்ததில்லை. எப்பயும் ஒயிட்டாக தான் வரும். இன்றைக்கி ஒரு மாதிரி க்ரீம் கலரில் வந்துருக்கு. செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது கொதிலாம் வரணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான். நான் பரிமாறிட்டு காட்டுறேன். ரெடி பண்ணியாச்சு. இது சும்மா அலங்காரத்துக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது இருக்கணுமேனு வச்சேன். ஹஜுக்கு கொடுக்கறச்ச இதை மட்டும் எடுத்துடணும். ஸோ இடியாப்பம் அப்பமே பண்ணிட்டேன். முன்ன நாள் நான் இடியாப்பம் உங்களுக்கு காட்டுறேன். இடியாப்பம் கடலைக்கறி பார்க்கலாம். ஸோ இடியாப்பம் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ. என்ஜாய்.